திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்க்குற அதிகாரம் பேர் அருளுடைமை, அதாவது கைண்ட்னஸ், பெனவலன்ஸ். பிறர் துயர் கண்டு மனம் இறங்கி அதை துடைக்க முயற்சிக்க வேணும். அப்படி இருக்கிறது பேர் தான் அருளுடைமை. அதை ஒரு செல்வம்னே குறிப்பிடுறார் திருவள்ளுவர். குறள் எண் 241. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. மக்கள் செல்வத்துக்கு அப்புறம் இதைத்தான் அடுத்த செல்வமாக சொல்கிறார். செல்வத்தில் எவ்வளவோ செல்வங்கள், நம்ம 16 செல்வம் சொல்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம திருவள்ளுவர் சொல்கிற செல்வங்களை எண்ண ஆரம்பிக்கலாம். அந்த செல்வத்தில் இந்த அருட்செல்வம் கைண்ட்னஸ், அடுத்தவனை பார்த்து இறக்கப்படுதல், கருணை கொள்ளுதல், கருணை கொண்டு அவன் துயர் துடைக்க முயற்சித்தல், இதுதான் ஒரு சிறந்த செல்வம்னு சொல்கிறார். பொருட்செல்வம், காசு பணம் வெல்த்து சொல்கிறோம் இல்லையா? அது பூரியார் கண்ணும் உள, இழிந்தவர்கள்கிட்ட கூட அது இருக்குது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் பொருட்செல்வத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீ அருளுடைமையை ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா நீ ஒரு இழிந்த மனிதன் அப்படின்னு நம்மளே குற்றம் சொல்கிறார். குறள் எண் 242. நல்லாற்றாள் நாடி அருளாழ்க, பல்லாற்றால் தேரினும் அகுதே துணை. நல்ல ஆற்றால், நல்ல வழிகளை தேடி நாடி அதை தேடி போய் அப்படி பார்த்தோம்னாலும் அருளாழ்க, அருளுடைமை தான் ரொம்ப சிறந்தது. பல்லாற்றால், பல வழிகளில் தேடினாலும் அதுதான் துணை அப்படிங்கிறார். நீ எவ்வளோதான் தேடினாலும், பல வழிகளை தேடினாலும், பல சமுதாய நூல்களை எடுத்து தேடினாலும் எல்லாத்துலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருளுடைமை தான் ஒரே துணை அப்படிங்கிறார். இப்போத்த ஜென்ரேஷனில் எங்கேருந்து மதங்களை நம்புகிறாங்க? ரிலீஜனை பற்றியே யாரும் பார்க்குறது இல்லை, ரிலீஜியஸ் நூல்களையும் பின்பற்றுறதில்லை. இப்போ எல்லாம் டுவர்ட்ஸ் யூனிவர்ஸ் தான். பிரபஞ்சம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத கேள்வி கேட்குறாங்க. கரெக்டு தானேங்க. நல்லது பதிஞ்சால் அந்த பிரபஞ்சம் திருப்பி நமக்கு நல்லது தானே தரும். நாம் கிரேஸ்ஃபுல்லாக நடந்தால், நாம் நல்ல கருணையோடு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அடுத்தவன் துயர் தொடச்சோம்னா அந்த பிரபஞ்சம் நமக்கு திருப்பி என்ன பன்மடங்கு ஆக்கி தரும் இல்லையா? இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு. நீயே தேடி பார்த்து எந்த வழியில் ஆராய்ஞ்சினாலுமே உனக்கு என்ன தெரியும்? அருள் தான் உனக்கு எப்போவுமே துணைன்னு தெரியுங்கிறார். குறள் எண் 243. அருட் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை, இருட் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அப்படிங்கிறார். அருள் இருக்கிற அந்த நெஞ்சமுடைய அந்த மனுஷனுக்கு ஒன்றே ஒன்று இல்லை, என்ன? இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். கருட புராணம் படிச்சிருக்கோமோ இல்லையோ, எல்லாரும் அந்நியன் படம் பார்த்துருக்கோம். அதில் நரகத்தில் ஒரு நரகம், கும்பி பாதம் நிறைய சொல்கிறார் இல்லையா? அதில் ஒரு நரகம் என்னன்னா இருட்டு, இருட்டான். இருட் சேர்ந்த இன்னா உலகம், இந்த உலகம் இல்லாமல் இன்னொரு உலகம், அந்த இருட்டு உலகத்தில் புகாமல் இருப்போமா. என்னப்பா இருட்டுக்குள்ளார இருக்கெல்லாம் ஒரு நரகமா? நல்லா ஜாலியாக தூங்கிட்டே இருக்கலாம்ப்பா, கண்ணை மூடி உட்காந்துட்டே இருக்கலாம்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. அதுதான் இல்லை. ஒரு நாள் மட்டும் இருட்டில் உட்காந்து பாருங்கள், அவ்வளோ பயம் வரும். பழக்கப்பட்ட உங்கள் வீடாகவே இருந்தாலுமே அடுத்த அடி எடுத்து வைக்க ஒரு பயம் வர்றம்போது, நம்ம பழகாத ஏதோ ஒரு இடத்துல இருட்டில் இருக்கோம்னா யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ கொடுமையான விஷயம். அந்த மாதிரி ஒரு கொடுமைக்கு புகணுங்கிற அவசியமே இல்லாமல் போயிடுமா அருள்ங்கிறது நம்ம நெஞ்சில் இருந்தால். அதாவது பேருக்கு மட்டும் நான் எல்லாருக்கிட்டையும் அருள் உள்ள ஆள் மாதிரி ரொம்ப கருணையாக பெனவலண்ட்டாக இருக்கேன்னு இல்லாமல், நிஜமாலுமே நல்ல எம்பத்தியோடு வாழ்ந்தோன்னா நமக்கு அந்த இருள்ங்கிற நரகம் இல்லவே இல்லை. அப்பாடி, ஒரு நரகத்திலேருந்து பாஸ் கிடச்சிருச்சு. குறள் எண் 244. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. இந்த மண்ணுயிரில் அருளோடு இருக்கிறவங்களுக்கு, அதை ஓம்பிங்கிறது வளர்க்குறவங்களுக்கு இல்லையா? எது இல்லை? தன்னுயிர் அஞ்சும் வினை. அப்படியே பயந்துட்டு இருக்கிற, தன்னோட உயிருக்கு எதுவும் ஆபத்தோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வினை, அந்த செயல் இல்லை அப்படிங்கிற. அதாவது தன்னோட உயிருக்கு எந்த விதமான பயமும் இல்லை, பாதுகாப்பு தன்னோட உயிருக்கு இருக்குது அப்படின்னு தைரியமாக சுற்றலாம். ஆப்போசிட்டாகவும் புரிஞ்சுக்கணும். அப்போ யாரெல்லாம் தன்னோட உயிருக்கு பயம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன செய்யணும்? அந்த பயம் போகிறதுக்கு கவுன்சிலிங் போகிறத விட அருள் ஆளனாக மாறணும். எம்பத்தி டுவர்ட்ஸ் அதர்ஸ் மனசில் நல்லா வளர்த்துக்கணும். குறள் எண் 245. அல்லல் அருள்வார்க்கு இல்லை, வழி வழங்கும் மல்லன்மா ஞாலங்கரி. அருளோடு நடக்கிறவங்களுக்கு அல்லல் கேடே கிடையாது. இதுக்கு நான் சொல்கிறேன்னு மட்டும் நீங்கள் கேட்க வேண்டாம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இந்த வழி வழங்கும் காற்று மண்டலம் இருக்கக்கூடிய மல்லல், பெரிய ஸ்ட்ராங்கான பெரிய ஞாலம், இந்த உலகம்தான் சாட்சி அப்படிங்கிறார்.
இப்போ துன்பங்கிறது நம்ம இந்த உலகத்தில் நடக்கிற சின்ன சின்ன துன்பங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியுது இல்லையா. ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற காற்று மண்டலம் நமக்கு தான் அட்மாஸ்பியரில் எவ்வளோ இருக்குது, ட்ரோபோஸ்பியர் இருக்குது. அடுத்து நம்ம ஏரோப்ளைனில் போகக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்குது. மீசோஸ்பியர், அந்த எரி நட்சத்திரங்கள்லாம் உலவக்கூடிய மீசோஸ்பியர். நம்ம சேட்டலைட்ஸ் எல்லாம் உலவக்கூடிய தெர்மோஸ்பியர். கடைசி நமக்கு தெரிஞ்ச கடைசி ஸ்பேஸ்ஷிப்லாம் போகக்கூடிய எக்ஸோஸ்பியர். இத்தனை காற்று மண்டலம் கொண்ட இந்த பெரிய உலகத்தில் வாழ்கிற ஜீவராசிகளே சாட்சி அப்படின்னு சொல்கிறார். அவரே நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. ஆனால் நம்மளையே பார்த்துக்க சொல்கிறதுனால இப்போ ஒரு சின்னதாக ஒரு கிருமி ஏந்துக்குது. அது எப்படி அது கேடே இல்லாமல் இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. நம்ம அபிராமி பட்டர், ராமானுஜர், கூரத்தாழ்வார் இவங்க எல்லாமே நம்ம அவங்களோட வரலாறை பார்த்தோம்னா அப்பப்போ ஒரு சின்ன துன்பம் தானே போயிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுது. ஆனால் அதுக்கு பதிலும் கிடைக்கிதுங்க. அபிராமி பட்டரில் நெருப்பு மேலே இருக்கிற அந்த ஒரு தட்டில் நிற்க வைக்கிற போது அவர் பாடுறார். அவர் வந்ததுக்கப்புறம் அவர் சுட்டதுன்னு சொல்லவே இல்லைங்க, அந்த நெருப்பு அவரை சுடலை. அதுபோல் நம்ம ஆச்சாரியன் ஆழ்வார்களும் துன்பம்னு அவங்க அதை வாய் விட்டு சொல்லவே இல்லை. அப்போது அருளால் அவங்களுக்கு அது துன்பமாக படலைன்னு தானே அர்த்தம். அவர்களுக்கு அந்த வலி தெரியலங்கிறது தான் உண்மை. அப்படியும் இருக்க முடியுமான்னு நம்ம சயின்டிஃபிக்காக கேட்டோம்னா என்டோர்ஃபின்ஸ் அப்படிங்கிற ஹார்மோன் தான் நமக்கு நேச்சுரல் பெயின் ரிலீவர். வலி தெரியாமல் இருக்குமா, அப்போது அது சாத்தியம்ங்கிறது உணரப்படுறது இல்லையா. இரக்கமும் கருணையும் கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிப்போமாக. வாழ்க தமிழ், வளர்க அறம். தேங்க்யூ, நன்றி.